ஸோ கானா வினோத் வந்து ஸ்டேஜ்க்கு வந்ததுக்கப்புறம் ஒரு சில நிகழ்வுகள் வந்து நடந்தது. ரொம்பவே நெகிழ்ச்சியா இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். என்ன ஃபர்ஸ்ட் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே கானா வினோத்த ஸ்டேஜுக்கு கூப்பிடுறாங்க. வந்த உடனே வந்து மைக் செக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமெடிய போடுறாரு. இன்னும் செக் வரல 45 நாள் ஆகுமா? அப்படிங்கிற மாரி வந்து ஒரு காமெடிய போட்டு, அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அவரு ரொம்ப எமோஷனலா ஒரு சில விஷயங்கள வந்து சொல்றாரு. எனக்கு இந்த பிக் பாஸ் வீட்ட விட்டு நான் வெளிய வந்ததுக்கப்புறமா வந்து என் ஒய்ஃப் வந்து என்கிட்ட வந்து எதையுமே காட்ட மாட்டேன் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிட்டாங்க. ஸோ எனக்கு வந்து மக்கள் சப்போர்ட் இருக்கு அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. எனக்கு அவ்வளோதான் அது போதும் அப்படிங்கிற மாரி இருந்தது. எனக்கு எப்பயுமே மக்கள் ஆசீர்வாதம் தான் வந்து வேணும். எனக்காக அழுதவங்க, எனக்காக பெரியவங்க, குழந்தைகள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே வந்து நன்றி. ஸோ இந்த இடத்துல நான் காசு ஏன் எடுத்தேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு விளக்கம் குடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு வரி சொன்னாரு. அது உண்மையிலேயே செம்ம ஹார்ட் டச்சிங்கா இருந்தது. ஒருத்தன் வந்து செம பசியா இருக்கும்போது, அவனுக்கு வந்து பிரியாணி சாப்பிடணும்னு நெனைக்க மாட்டான். அவன் கஞ்சோ, கூழோ கிடைச்சா அது வயிறு அ ரொம்பிடும். அந்த மாரி தான் வந்து நான் இந்த ஒரு விஷயத்த வந்து நெனச்சேன். எனக்கு வந்து அது போதும் அப்படிங்கிற மாரி வந்து தோணுச்சு. எனக்கு அந்த ஒரு காசே கோடி மாரி வந்து தோணுச்சு. இந்த வீட்டுக்குள்ள நான் வரும்போது வந்து ரூ. 1 இல்லாம நான் உள்ள வந்தேன். ஸோ இங்க உள்ள வந்ததுக்கப்புறமா எனக்கு வந்து அந்த ஒரு பணம் வந்து எனக்கு ரொம்ப பெருசா வந்து தெரிஞ்சது. என் பசங்களோட படிப்பு, என் பொண்ணோட வாழ்க்கை அதுதான் என் கண்ணு முன்னாடி வந்து நின்னது. ஸோ யார் சொல்லியும் வந்து நான் இந்த வீட்ல அந்த காச எடுக்கல. நான் வந்து ரொம்ப யோசிச்சு அந்த காச வந்து எடுத்தேன். ஸோ இந்த இடத்துல அவங்க சொல்லி, அவங்கனால, இவங்கனால அந்த மாரி எதுவுமே கிடையாது. ஸோ நானா எடுத்த ஒரு முடிவு தான் இது. அப்படிங்கிற மாரி ஃபைனலா வந்து அவரு சொன்னாரு. அதுக்கப்புறமா விஜய் சேதுபதியும் உங்களோட டைமிங் வந்து பயங்கரமா இருக்கு. ரொம்ப சூப்பர்வா இருக்கு. ஸோ நீங்க ஒரு சிச்சுவேஷன்ல வந்து ஒரு அடிக்கிற ஒரு கவுண்டர் அந்த சிச்சுவேஷனே கம்ப்ளீட்டா வந்து மாத்திடுது. ஸோ உண்மையிலேயே வந்து நல்லாயிருக்கு. பதட்டம் மட்டும் கொஞ்சம் படாதீங்க. அது வந்து நான் உங்களுக்கு குடுக்குற அட்வைஸ் அப்படின்ற மாரி சொல்லிட்டு, என் கார்லேருந்து அந்த கண்ணாடி என்ன இருக்கோ அத எடுத்துட்டு வாங்க போங்க அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஓடி போய் எல்லாருமே எடுத்துட்டு வராங்க. ஒரு கண்ணாடிய குடுத்து நம்ம ஆளுக்கு கண்ணாடிய போட்டு, வீட்டுக்குள்ள இருக்கிற கண்டஸ்டன்ட்ஸ்குள்ள ஒரு சின்ன ஒரு இன்டராக்ஷன் மாரி வந்து பண்ணி, அதுக்கப்புறமா வந்து அவங்க ஃபேமிலி பாக்கியா அவங்க குழந்தைகள் எல்லாருமே ஸ்டேஜில வந்து ஏத்துறாங்க. அவங்க பாப்பா மட்டும் ஏறுச்சு. அந்த இடத்துல வந்து அவங்க ஒய்ஃப் ஒரு சில விஷயங்கள் வந்து சொன்னாங்க. நான் கானா உன்னத்த 2 வெர்ஷனா வந்து பார்ப்பேன். ஒரு வெர்ஷன் ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி மேன். எனக்காக நான் இப்போ வரையுமே அந்த ஒரு வறுமை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தாலும், என்ன ஒரு நாளும் அத ஃபீல் பண்ண வச்சதே இல்ல. ஸோ நான் ஆசைப்பட்ட எல்லாமே எனக்கு வீட்ல வந்து இருக்கும். அந்த மாரி தான் என்ன கானா வினோத் வந்து பார்த்துருக்காரு. அதே மாரி அவருக்கு வந்து நான் ஒரு கானா வினோத்தா அவரோட பெரிய ஃபேனு. அவர் வந்து அவரோட திறமைக்கேத்த ஒரு ஸ்டேஜ் கிடைக்கலையே அப்படிங்கிற மாரி வந்து நான் நெனச்சிட்டு இருந்தேன். எனக்கு ஃபைனலா வந்து இந்த ஒரு பிக் பாஸ் ஒரு பெரிய ஸ்டேஜா அவருக்கு வந்து நான் பார்க்குறேன். அது மட்டும் இல்லாம அவரு வந்து கானா வினோத் ஒரு விஷயம் சொன்னாரு. நான் என் பொண்டாட்டி பேச்ச எப்போ கேட்க ஆரம்பிச்சேனோ, கேட்டதுலேருந்து 6 மாசத்துல நான் இந்த ஸ்டேஜ்ல வந்து இருக்கேன் அப்படிங்கிற மாரி வந்து ரொம்ப எமோஷனா வந்து அவர் ஷேர் பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் கடைசியா வந்து அவங்க அம்மா அவங்க அம்மா இப்போ இறந்துட்டாங்க. ஸோ அவங்க அம்மா வந்து எங்க அம்மாக்காக ஒரு எல்லாருமே கை தட்டுங்க அப்படின்னு சொன்னோனே வந்து எல்லாருமே கை தட்டி அந்த ஆரவாரம் பண்ணாங்க. அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்டேஜ விட்டு கீழ இறங்கி எல்லாருக்கும் ஒரு கும்பிடு போட்டு எல்லார் கால்லயும் அப்படி லிட்டரலா வந்து விழுந்துட்டாரு. அந்த ஒரு மொமெண்ட் வந்து உண்மையிலேயே வந்து செம எமோஷனலா வந்து இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் ஒரு நல்ல பிளேயர் அப்படிங்கிற மாரி ஒரு பாராட்டுக்கள் வந்து குடுத்து, அவர வந்து வழி அனுப்பிச்சு வச்சத பார்க்க முடிஞ்சுது. ஸோ இதுதான் வந்து கானா வினோத்தோட அந்த ஒரு எமோஷனான ஒரு மொமெண்ட்டு வந்து நடந்தது. அதுக்கப்புறம் ஏவியும் வந்து ப்ளே பண்ணி காமிச்சாங்க. ஸோ இந்த ஒரு அப்டேட் தான். ஸோ இதே மாரி எல்லாம் பிக் பாஸ் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.